ஹாய்! இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஹிஸ்ட்ரியிலேயே ஹியூமன்ஸ் பண்ண செம ஹோல்சமான ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, அதாவது எப்டின்னா, 1914ல வந்து வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இங்கிலாந்தும், ஜெர்மன்ஸும் வந்து கன்டினியூஸா வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ, அவங்களுக்கு செம ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் ஆனுச்சு. ஸோ, ஃபீல் ஆனனால ஃபைட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சது. அவங்க ரொம்ப நட்டோரியஸா ரொம்ப ஆக்ரோஷமா 2 நாடுகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ, டிசம்பர் மந்த் வந்து வருது. ஸோ டிசம்பர் மந்த் வந்ததுக்கு அப்புறமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட வீட்டோட ஞாபகம் வந்துருது. ஸோ வீட்டோட ஞாபகம் வந்தோனே, சரி அவங்க உள்ள 2 லீடர்ஸும் வந்து இங்கிலாந்துலேருந்து குவீனும் வந்து அவங்களுக்கு சோல்ஜருக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிஃப்ட் குடுக்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அதே மாரி ஜெர்மன்ஸ் பீப்பிள்ஸ்க்கும் வந்து அவங்களோட பிரசிடென்ட்டும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. ஸோ 2 பக்கமுமே ஒரு மாரி செலிப்ரேஷன் மூட்ல இருந்தது கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு. அதாவது வார்ஃபீல்டுல. ஸோ அப்படி இருந்தப்போ, கரெக்ட்டா வந்து கிறிஸ்மஸ் ஈவினிங் வரப்போ வந்து ஜெர்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாலியாவே இருந்திருக்காங்க. ஸோ பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு சாங் ஒண்ணு. சாங்கா ஏன்னா வந்து பதுங்குக்குழி வந்து இருக்கும். பதுங்குக்குழி தான். அந்த பக்கம் வந்து ஜெர்மன்ஸ், இந்த பக்கம் வந்து யூகே சோல்ஜர்ஸ். ஸோ 2 பேருமே வந்து பதுங்குக்குழியில மறைஞ்சிருப்பாங்க. சென்டர்ல வந்து லேண்ட் இருக்கும். அதுக்குள்ள சுட்டுக்கிட்டு பாம்பு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ ஜெர்மன்ஸ் பாட்டு பாடுறத வந்து யூகே சோல்ஜர்ஸ் வந்து கேட்டுறாங்க. கேட்டதுக்கப்புறம் சரி நம்மளும் சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுனோன்னா அவங்களுக்குள்ள ஒரு மாரி ஜாலியான ஒரு செலிப்ரேஷன் மூட் வந்துருச்சு இந்த வார்ஃபீல்டுல. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜெர்மன்ஸ் வந்து ஒரு மெசேஜ வந்து யூகே சோல்ஜருக்கு வந்து சென்ட் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு நீங்க வந்து யாருமே ஷூட் பண்ணல அப்படின்னா, நாங்க நாளைக்கு வந்து ஷூட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன் சோல்ஜர் ஒருத்தர் என்ன பண்றாரு, வாலண்டியரா அவரோட அந்த பதுங்குக்குழிய சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து கைய தூக்கி மேல வர ஆரம்பிச்சாரு. மேல வர ஆரம்பிச்சோனே, யூகேல உள்ள சோல்ஜர்ஸ்க்குலாம் செம பயம். ஏதாவது பாம்பு கீம்பு கட்டி தூக்கி கீக்கி போட போறானா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே! எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு வரான் அப்படின்னோனே, சரி வரான் தானே! சரி எல்லாமே வந்து ஷூட்டிங் பண்ற ரேஞ்சுல இருந்தோனே, சரி வெயிட் பண்ணுங்க. அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெயிட் பண்ண ஆரம்பிச்சோனே, அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூகேலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அவன்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண போறாங்க. அப்ரோச் பண்ண போனதுக்கப்புறம் 2 பேருமே பார்த்து வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிட்டாங்க. ஹேண்ட்ஷேக் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இப்போ இப்போ வந்து நடக்கிறத வந்து உங்களால இமேஜினே பண்ண முடியாது. டக்குன்னு அந்த 2 சோல்ஜர்ஸோட 2 ட்ரென்ச்ல பதுங்கியிருந்த 2 நாட்டு சோல்ஜர்ஸுமே வந்து மேல வந்து எல்லா சோல்ஜர்ஸும் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணி கிஃப்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் நடந்தது தான் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து 2 நாட்டு சோல்ஜர்ஸுமே வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஃபுட்பால் விளையாண்டு அவங்களோட கிஃப்ட்ஸ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலிய வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்களா, அத வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ வந்து நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து இப்ப நம்ம வந்து ஸ்க்ரீன்ல ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம், ஆனா ஸ்டில் சம் சோல்ஜர்ஸ் வந்து அந்த நாட்டு சோல்ஜர்ஸ் அப்ரோச் பண்ணாலுமே, மத்த சோல்ஜர்ஸ் வந்து பயந்து தான் இருக்காங்க. ஸோ யாருக்கு தெரியும்? ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? நெறைய பேர் வந்து அவங்களோட குடுத்த கிஃப்ட்ட கூட வாங்குறதுக்கு பயந்தாங்க. ஏதாவது விஷம் இருக்க போகுது, ஏதாவது பாம்பு கீம்பு வச்சுருவான் போல, அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு யாருமே வாங்கல சொல்லப்போனா. அது மாரி வந்து ஒரு சில பேர் இருந்தாங்க. ஸோ கடைசியா வந்து இந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 2 சோல்ஜர்ஸோட ஹெட்டும் சேர்ந்து வானத்தை நோக்கி ஃபயர் பண்ணிட்டு, இந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சு நாளையிலேருந்து சண்டை போட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அடுத்த அந்த செலிப்ரேஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேலேருந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாரி வார்ஃபீல்டுல இந்த மாரி ஒரு செலிப்ரேஷன் நடந்தது சொன்னோம்னா, நெறைய பேர் நம்பவே இல்ல. சொல்லப்போனா வந்து அந்த நாட்டுல உள்ள இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பிரசிடென்ட்ஸ் கூட இத வந்து பப்ளிக்கா வந்து கன்ஃபஸ் பண்ண வந்து இன்னும் கன்ஃபஸ் பண்ணல அவங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செலிப்ரேஷன்ல வந்து கலந்துக்கிட்ட நெறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்துடுறாங்க. இந்த ஒரு விஷயம் எப்படி வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த சோல்ஜர் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதினாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து பப்ளிக்கா வந்து ஒரு புக் வெளியானுச்சு. அந்த புக் மூலியமா தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டே வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து நம்புற மாதிரி இருக்கா? இல்ல இல்லையா? அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. பாய்.